இப்போது நாம் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கும் பொழுது என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு வாழ்வாதாரத்திலே ரொம்ப பின்தங்கியிருக்காங்கல்ல, ரொம்ப வசதி குறைந்தவங்க அந்த வீட்டு குழந்தைகளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம். இல்லை அந்த வீட்டோட லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவு ஒரு சேரீ வாங்கி கொடுக்கலாம், ஒரு வேஷ்டி சட்டை வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு பாருங்களேன். உங்கள் வாழ்க்கை சூப்பராக அந்த முருகப்பெருமான் நல்லா வச்சுக்குவார். உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் வந்து தங்கும். அதாவது அடுத்தவங்களுக்கு நம்ம உதவி செய்ய செய்ய நம்ம வீட்டில் செல்வம் பெருகுங்கிறது ஐதீகம். அதனால் ஒரு ஏழ்மையான நிலையில் இருக்கவங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சு பாருங்கள். அடுத்த வருஷம் இன்னும் நிறைய பேருக்கு உதவி செய்கிற அளவுக்கு மிகப்பெரிய பணக்காரங்களாக நீங்கள் மாறிடுவீங்க. உங்களை மகாலட்சுமி தாயார் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொண்டு போய் உட்கார வச்சிருவா. அதனால் இந்த வருஷம் தீபாவளிக்கு இது மாதிரி பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் எப்போதுமே நல்லா இருப்பீங்க. உங்களுடைய குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் கிடைக்கும். உங்களுக்கு இது மாதிரி ஏழ்மையான இருக்கவங்களுக்கு துணிமணி எடுக்கும் பொழுது உங்கள் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டிலேயே வந்து உட்காந்துருக்கும். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.